all welcome to our channel. Hello and welcome to our channel Stick with Book. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் புக் சஜஷன் அதெல்லாம் கிடையாது. மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் மூவிஸை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் காரணம் இருக்குது. நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, சரி இந்த இயரில் நம்ம பார்த்த மூவிஸ் எல்லாத்தையும் லாஸ்ட்டாக அந்த இயர் எண்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா என்ன ஆச்சுன்னு கேட்டால் இருக்க நான் பார்த்த மூவிஸோட லிஸ்ட் வந்து அதிகம் ஆகிட்டே போகுது. அதனால் சரி இப்போ ஒரு வீடியோ போட்டு இதுக்கப்புறம் பார்க்குறத எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வேறு ஒரு லாஸ்ட்டில் இயர் எண்டில் ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தது, பட் ஆனால் நிறைய வந்துகிட்டே இருக்கனால ஹோல்ட் பண்ணி வச்சு சரி இப்போ ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சு. மூவிஸ் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா, மூவி அப்படின்னா புக்கு படிக்கிறதையும் மூவிஸையும் நான் ரிலேட் பண்ணவே மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நமக்கு புக்கு படிக்கிறதுல தான் அந்த ஒரு எசன்ஸ் கிடைக்கும், மூவிஸில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றத ரொம்ப குருட்டுத்தனமாக நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம அந்த மாதிரியான மூவிஸ் எதுவுமே பார்த்ததில்ல, அந்த ரீசன்னால தான் நமக்கு வந்து இப்படி ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கு போல அப்படின்றத வந்து இந்த டைம் நான் பார்த்த நிறைய மூவிஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு கேட்டால், தமிழ் மூவிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்து அது என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டு வேர்ல்டு சினிமாவா, அந்த மாதிரி வந்து வேர்ல்டு சினிமா பார்ப்போம். டாக்குமெண்ட்ரி அண்ட் அனிமி, இந்த 4 கேட்டகரிஸில் தான் ஸ்ப்ளிட் பண்ணி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த ஜான்வரியிலேருந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன மூவிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஜேர்னல் இந்த இயரில் பண்ணல, நெக்ஸ்ட் இயரில் நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இது வந்து போன வருஷத்தோட ஜேர்னல், 2024 ஜேர்னல். இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு சொன்னால ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மூவிஸ் எல்லாம் பார்க்குறோன்னு சொன்னோம். தமிழ் மூவிஸ் என்னென்ன பார்த்தோம்னா, கடைசி விவசாயி பார்த்தேன். அந்த டைமில் எனக்கு ஒரு மைல்டான சட்டிலான ஒரு நாள் ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு தோணுனால இந்த கடைசி விவசாயி இன்னும் 2 இங்கிலீஷ் படம் வந்து நான் பார்த்தேன். ஸோ பார்த்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அதை தொட்டு தான் நான் மறுபடியும் இன்னும் நிறைய மூவிஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன் கடைசி விவசாயி கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்போம், இல்லை சிலர்லாம் நான்லாம் வந்து அந்த மூவியே அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இது என்ன கடைசி விவசாயி என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நேரம் காலம் எல்லாமே வரணும் போல். இன்கேஸ் இதை நான் முன்னாடியே பார்த்துருந்தேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணியிருப்பேனான்னு கேட்டால் நோ அப்படின்னு தான் சொல்லணும். 2வது படம் வந்து டிராகன் பார்த்தேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப இது நான் சொல்லணும் என்னென்னா, லாஸ்ட் இயர்லேயும் நான் இந்த மாதிரி ட்ராக் பண்ணேன், ஓகேவா. ஆனால் லாஸ்ட் இயரில் நான் பார்த்தது வந்து ஒரு 6 படம் 7 ஒரு 10 படம் தான் இருக்கும்னு வைங்களேன். அந்த 10மே என்ன படமாக இருக்கும்னு கேட்டால் தமிழ் படம் இல்லை மலையாள படம், 2ல் ஏதோ ஒரு படமாக தான் இருக்கும். என்னென்னா போகிற போக்கில் ஏதோ டிவியில் ஓடுதே அப்படின்றதுக்காக உட்காந்து பார்த்த படமாக தான் இருக்கும். நானாக சூஸ் பண்ணிலாம் வந்து பார்க்க மாட்டேன். எனக்கு மூவிஸ் பார்க்கவே பிடிக்காது எனக்கு. அதனால தான் எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து ஸ்க்ரீன் டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோமே அப்படின்றப்ப இருக்குது, ஏதோ இருக்குது மூவிஸ்லேயும் வீடியோஸ்லேயும் இந்த டாக்குமெண்ட்ரி அனிமி இதில் எல்லாம் கூட ஏதோ ஒரு விஷயம் என்னால் லேர்ன் பண்ணிக்க முடியுதோ, அட்லீஸ்ட் அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சில ஹார்ட் வார்மிங்கான புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது கதை ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லைனாலும் நம்ம மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும்ல, அந்த மாதிரியும் நிறைய மூவிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ டிராகன் பார்த்தேன். தமிழ் படத்துக்கு எதுக்குமே நம்ம வந்து என்னோட எதுவுமே சொல்ல, நான் ஜஸ்ட் என்னென்ன படம் பார்த்தேன் தமிழில் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். ஜிபியூக்கு ஃபுல் ஃபார்ம் வேறு மறந்து போச்சு. காட் பிளஸ் யூவா, அதான் படத்து பேரோ. சரி, அந்த படம் பார்த்தேன், அதுவும் எதுவும் சொல்லறதுக்கு இல்லை. அண்ட் பராசக்தி பார்த்தேன். ஓடினேன் 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 வாழ்வின் எல்லை வரை ஓடினேன்னு ஒரு டைலாக் வரும் இல்லையா, சிவாஜி கணேசன் அவர் நடித்தது. அந்த படம் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எதனாலனா இன்றைக்கும் நம்மளால் அந்த படத்தை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். அவ்வளோ தூரம் அதை அப்போயே அட்வான்ஸாக எடுத்தாங்களா அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ண தோணுது. ஆனால் மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம்னா நம்ம திங்க் பண்ணலாம். என்னென்னா பயங்கரமான ஜெய்ஜாண்டிக்கான பில்டிங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்தால் ஓகே, அந்த காலத்துலலாம் இப்படி பில்டிங் இருக்காது, இப்போ தான் இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றப்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் சில எமோஷன்ஸ் சில சிச்சுவேஷன்ஸ் வந்து அப்போ அந்த மூவியில் நரேட் பண்ணியிருக்கிறது இன்றைக்கும் நம்ம
சொசைட்டியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் அவங்க வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அன்னைக்கும் சொசைட்டி அப்படி தான் இருந்திருக்கு, இன்றைக்கும் இப்படி தான் இருந்திருக்கு. நம்ம ஏதோ அந்த காலத்தில் அப்படி இல்லை, முன்னெல்லாம் இப்படி இல்லைன்னு சொல்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. எப்பயுமே சில விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால தான் சில இந்த புக்ஸுன்னே எடுத்துக்கிட்டாலும் சில என்ன சொல்லுவாங்க, கிளாசிக் நாவல்ஸ் எல்லாம் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியறதுக்கான காரணம் த எமோஷன் தே ஆர் டச்சிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு எமோஷன் ஹியூமன் லைஃப் ஸ்பேனில் அவங்க பிறந்ததுலேருந்து இறந்தது முடியும் கிடையாது, டோட்டல் ஜென்ரேஷனுக்கும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த பராசக்தி படம் பார்க்கல தோணுச்சு. அப்புறம் தக் லைஃப் ரிலீஸ் ஆகி ரொம்ப மாதம் கழித்து தான் பார்த்தேன். தக் லைஃப் பார்த்தப்ப என்னாச்சுன்னா, ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூவாக கேட்டு படம் எப்படி நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் போய் உட்காரல, நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு தக் லைஃப்க்கு வந்துருச்சு. அது ஏன்னு எனக்கு தெரில. இப்போ ஒரு நல்லா இருக்காது, படம் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறாங்கன்னா, அவங்க ஸ்டாண்டர்ட் அவங்க லெவலுக்கு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம லெவலுக்கு வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த ரேஷியோ, அந்த என்ன விஷயம் அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலைங்கிறதும் நமக்கு என்ன பிடிச்சது பிடிக்கலைங்கிறதும் வேரி ஆகும் இல்லையா. ஸோ கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது, இருந்தாலும் ரொம்ப மோசம் இல்லையே அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எனக்கு தக் லைஃப்க்கு தோணுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லியே ஆகணும். டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாரும் செம்ம படம், அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தப்ப எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஓகே, இது ஒரு ஓகேஷான ஒரு படம் தானே, இதையே வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த எப்படி தக் லைஃப்க்கு வந்து இப்போ நியூட்ரலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தக் லைஃப் நல்லா இல்லைன்னு சொல்லி எனக்கு இப்போ நியூட்ரலாக நான் நின்றுட்டு இருந்தாலுமே எனக்கு அது கம்பேரிட்டிவ்லி நல்லா தானே இருக்குது அப்படின்ற ஃபீல் கொண்டு வந்துடுது. இதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னா, சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷனே நமக்கு அதிகப்படுத்தி விட்டுறாங்க. அதே ஸ்டேஜில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு கேட்டால், அந்த கேப் வந்து இன்னும் இந்த படத்தை ஓவர் ஹைப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வந்து கொண்டு வந்துச்சு. கூலி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது இதுக்கு மேலே வேறு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு படம் தேட்டரில் உட்காந்து ஒரு என்ஜாய் பண்ணோன்னா வேறு என்ன வேணும் இதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பர்னு நான் சொல்ல மாட்டேன், ஆவரேஜுன்னு சொல்ல மாட்டேன், ஓகே தான், பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ இதெல்லாம் தான் தமிழ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இங்கிலீஷு, அந்த வேர்ல்டு லிட்ரேச்சர் அதுக்குள்ளே போவோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கிலீஷ் மூவிஸ் அப்படின்னு வரப்போ ப்ரீத் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி அமேசான் ப்ரைமில் ஒரு புக்கு இருந்ததுன்னு வருது. அமேசான் ப்ரைமில் ஒரு மூவி இருந்தது. சும்மா ரேண்டமாக அது என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியாது. அதில் என்ன ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு ரூடான ஒரு பர்சன் இருப்பார். அவர்கிட்ட வேலைக்காக வர இன்னொரு சின்ன பையன், அவரோட பையனோட வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து வருவான். ஸோ அந்த ரூடான பர்சன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கும், அந்த மெய்டுன்னு நான் சொல்லுவாங்க, ஃபீமேலை மெய்டுன்னு சொல்லுவாங்க, மேலே என்னன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த வீட்டில் வேலை செஞ்சு ஒரு ஹெல்ப்பராக இருந்துகிட்ருக்க பர்சனுக்கும் நடுவில் எப்படி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இவரோட ஹார்ட்னஸ் எப்படி இந்த பையன் பிரேக் பண்ணுறான் அப்படின்ற மாதிரியான மூவி அமேசான் ப்ரைமில் இருக்குது. நான் இன்கேஸ் ஒவ்வொரு மூவிஸ் பற்றி சொல்லும் போது இங்கே முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் அந்த பிக்சர்ஸ். அடுத்து வந்து ஹெவன் ஆஃப் சில்ட்ரன்ஸ், இது ஈரான் மூவின்னு நினைக்கிறேன். ஹெவன் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மூவியில் பார்த்து நான் என்ன ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா, இந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளோ அழகாக நடிக்குதுன்னே நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இந்த குழந்தைங்களாம் இப்படி பேசுது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போயே வந்து 10 நிமிஷம் ஆச்சு வீடியோ. ஓகே, பெருசாக போகுது, இல்லைனா நான் இதை பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுற ஐடியா இல்லை, ஒரே வீடியோவாகவே போட்டுறேன். தென் ஹெவன் ஆஃப் சில்ட்ரனுக்கு அடுத்து, ஹெவன் ஆஃப் சில்ட்ரனில் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு அண்ணா தங்கச்சி இருப்பாங்க. அண்ணா என்ன பண்ணிடுவான், தங்கச்சியோட ஷூவை தொலைச்சிட்டு வந்துடுவான் தெரியாமல். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ அதனால் அண்ணாவும் தங்கச்சியும் சேர்ந்து அந்த ஒரு ஷூவை தொலைச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தங்கச்சிக்கு வேறு ஷூ இல்லை. இப்போ அந்த தங்கச்சி என்ன பண்ணும், அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுமா, சொல்லி இவன் இந்த மாதிரி தொலைச்சிட்டான்னு சொல்லுமா, எனக்கு வேறு ஷூ வாங்கி கொடுங்கன்னு சொல்லுமா, இல்லை தொலைச்ச ஷூவை 2 பேரும் போய் தேடுவாங்களா, இந்த மாதிரி வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு அந்த கதை நகருது அப்படின்றது ரொம்ப சின்ன பிளாட்டு. ஆனால் அதில் வந்து நம்மளை அந்த வேர்ல்டுக்குள்ளேயே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு நம்ம பார்த்துட்டு வர மாதிரியான ஃபீல் தான் வந்து இந்த மூவிஸ்லலாம் இருக்கும். இதான் ஹெவன் ஆஃப் சில்ட்ரன், ரொம்ப சூப்பர் படம், நீங்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவி. அடுத்து ஐலா ஒரு கொரியன் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஐலா என்னென்னா ட்ரூ இன்சிடென்ட் பேஸ்டு ஸ்டோரி. என்னென்னா ஒரு ஆர்மியில்
ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பர்சன் ஒரு குழந்தைய வந்து ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வருவாங்க ஒரு வார் நடந்த இடத்துலேருந்து. ஸோ அந்த குழந்தைய இவங்களே வச்சிட்ருக்கப்ப அந்த குழந்தை எதுவுமே பேசாது. அந்த ட்ராமானால இருக்கலாம், ஏன்னா தன்னோட கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவை கொண்டாங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் நிறைய பேர்த்த கொன்ன இடத்துல அந்த பொண்ணு தப்பிச்சிருப்பா. அப்போ கண்டிப்பாக எல்லாத்தையும் ஐ விட்னஸ் பண்ணியிருப்பா. நிறைய துப்பாக்கி சத்தம் கேட்டிருப்பா, நிறைய பேர் கத்துற சவுண்ட் கேட்டிருப்பா. இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணு பேச முடியாமல் ஸ்டக் ஆகி அந்த எமோஷனலெஸ்ஸாக ஆகிடுவா. ஸோ அந்த ஆர்மி மேனோடு சேர்ந்து இந்த குழந்தை எப்படி அந்த டைமை எல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை எப்படி அந்த குழந்தை மறுபடியும் நார்மல் ஆகுறா, அடுத்து இந்த ஆர்மி மேனால் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போக முடியாதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆர்மி அவர் கொரியா கிடையாது, வேறு ஏதோ ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த கொரியாவிலேருந்து எடுத்து அந்த குழந்தைய வந்து கூப்பிட்டு போக முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஐலா. அதுலேயும் அந்த குழந்தை செம்ம சூப்பராக நடிச்சிருக்கோம், ஆக்ட் பண்ணியிருக்கோம், செம்ம க்யூட்டாக இருக்கும். அதில் நிறைய நான் பார்த்த மூவிஸில் வந்த குழந்தைங்களாமே சூப்பர் க்யூட்டாக இருக்குது. இது எல்லாமே இங்கிலீஷ் சப்டைட்டிலில் மட்டும்தான் இருக்கும். அண்டு ஓடிடியில் இது அவைலபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, மோஸ்ட்லி இது அவைலபிளாக இருக்காது. அடுத்து வந்து மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 அப்படின்னு தான் நினைக்கிறேன். மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 இது ஒரு அழகான ஸ்டோரி, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எண்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து எப்படி முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அந்த ப்ரெசன்ஸில் எவ்வளோ தூரம் 2 பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்படி சொன்னால் புரியாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 ஒரு மென்டலி ரிட்டையர்டு எம்ஆர் அப்பா இருப்பார். அந்த அப்பாவை என்ன பண்ணிடுவாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அண்ட் அவனுக்கு அந்த அப்பாவுக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கும், சின்ன ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும், அவங்க அப்பா மட்டும்தான் அந்த பாப்பாவுக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும், நெக்ஸ்ட் அவங்க அப்பாவை எப்படி வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணும், இல்லை இது உள்ளே போயிடுமா அப்படின்றது வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாலியாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய லவ்வோடவும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் சூப்பர் மூவி. அடுத்து வந்து வேர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸா, வேர் இஸ் த ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், அந்த புக் வந்து அந்த மூவியும் ஒரு நல்ல மூவி. என்னென்னா என்ன கதை, ரொம்ப சிம்பிளான கதை. என்னென்னா ஒரு கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தனோட ஒருத்தனோட நோட்டை இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிடுவான், வீட்டுக்கு தெரியாமல் தூக்கிட்டு போயிடுவான். வீட்டுக்கு போனோன்னு தான் தெரியுது ஃப்ரெண்டோட நோட்டையும் தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி. நெக்ஸ்ட் நாள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போகல அப்படின்னு கேட்டால் அவங்க டீச்சர் வந்து மிரட்டிடுவார். அதனால் இந்த பையன் அந்த நோட்டை தூக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக போகிறான். ஆனால் அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த ஜேர்னியை தான் இவங்க இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ சின்ன ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு இந்த மூவி பார்க்கும்போது. இதுவும் ஒரு நல்ல மூவி. அப்படின்ற ஒரு மூவி பார்த்தேன். இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் இன்னும் அரௌண்ட் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஹோப்ஸ் காலேஜ்னு நினைக்கிறேன், அந்த காலேஜில் ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் சாட்டர்டேஸில். நான் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃப்ரீ என்ட்ரி. அங்கே நான் பார்த்த படம் தான் இந்த இன்னசென்ட் வாய்ஸ். என்ட்ரி ஃப்ரீ. இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது தெரியாது அப்படின்னா, ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோப்ஸில் தான் இந்த ஸ்க்ரீனிங் நடக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் எப்பப்போ ஸ்க்ரீனிங் எந்த டைமில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டோம் அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் அதுலேயே வந்துடும். அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஈவினிங் ஒரு 6:30 போல் 6க்கு மூவி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு 8க்குள்ளே முடிஞ்சிடும் மேக்ஸிமம். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்சதுக்கப்புறம் மூவியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. இதுதான் அங்கே யூஸ்வலாக நடக்கிற விஷயம். ஸோ நான் போயிருந்தப்பையும் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இந்த மூவியை போட்டிருந்தாங்க. இந்த மூவியை பார்த்துட்டு டிஸ்கஷன் நடக்குது. எனக்கு இந்த மூவியை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுவும் ஃபோனில் பார்த்துருந்தா கூட அவ்வளோ தூரம் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்திருக்குமா என்னன்னு தெரில. நல்ல பெரிய ஸ்க்ரீனில் போட்டு எல்லோரும் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கப்ப, நம்மளும் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கப்ப அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னா, இதுவும் குழந்தைங்க நிறைய இருக்கும். அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இது என்ன கண்ட்ரின்னு மறந்துடுச்சு எனக்கு. இந்த மூவியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஒரு கண்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட வயசை வந்தால், ஒரு 13 பர்த்டேவோ 14 ஏதோ ஒரு 13 தான் நினைக்கிறேன், 12 வயசை வந்துருச்சு அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு ஆம்பளை பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஆர்மியில் சேர்த்துப்பாங்க. ஓகேவா?
ஸோ இதுதான் அங்கே நடக்கும். அங்கே ஒரு பையன் இருப்பான், நிறைய பசங்க இருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த பையனுக்கு பர்த்டே வரப்போ அவன் சொல்லுவான், எல்லோரும் பர்த்டேனா சந்தோஷப்படுவாங்க, எனக்கு ஆனால் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பிடிச்சி தூக்கிட்டு போய் ஆர்மியில் போட்டு அந்த பசங்களெல்லாம் வேலை செய்ய விட்டுறது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நடக்கிற விஷயம்லாம் அது வேறு மாதிரி இருக்கும், அது நமக்கு தெரியாது. பட் இங்கேருந்து அவங்களோட ரெகுலர் லைஃப்லேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து சின்ன வயசுலேயே இழுத்துட்டு போய் அவங்கள ஆர்மியில் போட்டுருவாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிப்பாங்க இந்த குழந்தைங்க, இல்லை கஷ்டமான ஒரு மூவி தான் பார்க்க. ஆனால் ஜாலியாக தான் இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா படத்துலேயும் அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. பார்க்குற நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ ஒரு பேசிக் நீட்ஸ் கூட இல்லாமல் அவங்க இருக்காங்க. நம்ம நல்ல ஜாலியாக இப்போ உட்காந்துட்டு டிவியில் அவங்கள பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மூவின்னு சொன்னால் நம்பவே முடியாது. அவ்வளோ தூரம் நமக்கு வந்து பர்சனலாக அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே போய் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இதெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வார் ரிலேட்டட் மூவிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வெளிநாட்டில் எடுத்த நிறைய நல்ல மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. மேட் மேக்ஸ்ன்னு ஒரு படம் பார்த்தேன். ஆக்சுவலி மேட் மேக்ஸ்ன்னு எனக்கு அந்த படத்து பேர் தெரியாது. ரேண்டமாக டிவியில் ஒரு போட்டாங்க, சாப்பிட்றதுக்காக உட்காண்ட்ருந்தப்போ பார்த்தேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது டிஸ்டோப்பியன் மூவியாக என்னன்னு, டிஸ்டோப்பியன் மூவி தான். செம்ம பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மேட் மேக்ஸ் 2ன்னு நினைக்கிறேன், நான் 2 தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே தன்னோட குழந்தையோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்களை வந்து என்ன மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும், அங்கே தண்ணியே இருக்காது, ஃபுட்டே இருக்காது, அதுக்காக சண்டை நடக்கும். அங்கே வந்து எப்படின்னா ஒரு பிளேஸில் மட்டும் எல்லா சோர்ஸும் கிடைக்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். அதை போய் ரீச் பண்ணோன்னா என்ன பண்ணணும், அட்டென்ட் பண்ணால் என்ன பண்ணணும், அது ஒரு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக இருந்துச்சு. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மூவி. கட ஒரு 2 நிமிஷம் தான் அந்த படத்தை பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் உட்காந்து பார்க்கணுன்னே ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜக்கி ஒரு இந்தியன் ஃபிலிம், வெளிநாட்டு ஃபிலிம் இல்லை, இந்தியன் ஃபிலிம். அது வந்து ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு மூவி. இந்த மூவி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம நிறைய குரல் கொடுத்துட்ருப்போம் இல்லையா, பெண் உரிமை, பெண் சமுதாயம் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே நடந்துகிட்ருக்கப்ப இந்த மூவியை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம பெண்ணுன்னு பார்த்து கடைசியில் ஆண்களையே கவனிக்காமல் விட்டோமோ. இப்போ தான் நம்ம எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நின்றுருக்கோன்னா, பெண்களே பாவம் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவிலேருந்து சில பெண்கள்லாம் வேணும்னே இந்த ஒரு ஃபெமினிசமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அவங்க வேணும்னே வாலண்டியராக யூஸ் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யார் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, யார் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதே இந்த மேல் சொசைட்டிக்குள்ளே அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்ப்ளிட்டிங் இன்னுமே டீப் ரூட்டடாக இறங்கலையோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா இந்த ஜக்கி மூவியில் என்ன ஆகும்னு கேட்டால், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், பஞ்சாப் பேஸ்டு மூவி இது. ஸ்கூல் படிக்கிற பையன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டால், அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே எவ்வளோ தூரம் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்றது தான் கதையாக இருக்கும். ஒரு பசங்களே இன்னொரு பசங்களை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்றது தான் கதையாக இருக்கும். அதில் எப்படின்னா அவனை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வச்சு பேஸ் பண்ணி அவனை எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மித்த பசங்கள்லாம் அப்படின்றத பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த பையனை வந்து எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சகிக்க வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது வந்து A சர்டிஃபிகேட் கொடுத்த மூவி, கண்டிப்பாக நம்ம தனியாக தான் பார்த்தாகணும். ஸோ ஃபைனலி இந்த மூவிலேருந்து என்னோட டேக்அவே என்னன்னு கேட்டால், நிறைய காப்பாற்றப்பட வேண்டிய ஆண்களும் இருக்காங்க அப்படின்றது தான். நம்ம சுத்தமாக அது நம்ம காதுக்கு கூட வராது. பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரியாமல் டார்க்காக ஒரு சொசைட்டி இருக்குது, அதுக்குள்ளே நடக்கிற விஷயம்லாம் வெளியவே வர்றது கிடையாது. ஸோ அதையும் இனிமேல் எல்லாருமே ஓப்பன் அப் பண்ணி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக தோணுச்சு. அடுத்த படம் வந்து பிரிட்ஜ் டு டெரபெட்டா. இது ஒரு நல்ல சின்ன அழகான க்யூட்டான படம். இது என்ன அப்படின்னு கேட்டால், 2 சின்ன வயசில் ஒரு பொண்ணும் பையனும் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு இமேஜினரி வேர்ல்டை அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து பார்க்கவே நமக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் படம் அது. அது கண்டிப்பாக நீங்கள் இன்கேஸ் சன் டிவியில், கேடிவிலலாம் பார்த்துருக்காங்க, சின்ன வயசில் பார்த்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இதுவும் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொன்றுக்கும் ஓடிடியும் ஆட் பண்ணுறேன், இன்கேஸ் முடிஞ்சால். ஓடிடியில் இருந்தால் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மூவி வந்து மரண். இந்த
மரண் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்க லிஸ்ட்லேயே ஒரு படத்தை பார்த்து தூங்கிட்டேன்னா அது இந்த படத்தை பார்த்தேன். அதுக்காக அது வந்து தூங்குற மாதிரியான படமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மூவிஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்மளோட ஹார்ட் பீட்லாம் வேகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மைல்டாகிறத ஃபீல் பண்ணலாம். நம்ம ஒரு ஹரிபெரியான ஒரு டேயில் இருக்கும்போது இந்த மூவிஸ்லாம் பார்க்கல நம்ம தாட்லாம் ஸ்லோ ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மூவிஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்மளோட தாட் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணணும். நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூவிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஆனால் அந்த மூவியில் இருக்க டிப்ரெஷன் வந்து மேலே ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் போட்டு யோசிச்சுட்டு இருக்க நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை விட்டு பறந்து போயிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மரண் அப்படின்றப்ப இது ஒரு ஈரானிய பேஸ்டு மூவி. இந்த மூவியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த அகதிகள் எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணும், ஈரானில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவங்கள ஒர்க் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அந்த டைமில் நிறைய பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த கான்ட்ராக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் இந்த ஆப்கான் மக்களை வந்து வேலைக்கு வச்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிற ஒரு இடத்துல அங்கே அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளால் தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது என்ன ஆயிரும்னா, இவங்க ஆப்கான் அப்படின்னா இவங்களுக்கு நீங்கள் அலோவே பண்ணியிருக்கக்கூடாது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெல்லாம், நீங்கள் ஏன் அலோவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அங்கேருந்து கீழே விழுந்து அடிபட்டுறது ஒருத்தருக்கு. ஸோ அவருக்கு பதிலாக அவரோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தருக்கு வந்து வேலை தராங்க. அந்த வேலைக்கு வர ஒரு பையன் வந்து பொண்ணு அப்படின்றது கொஞ்ச நாள் கழித்து தெரியுது. ஸோ அந்த பொண்ணு அந்த ஜென்ஸ் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்க இடத்துல ஒருத்தி மட்டும் மேல் வேஷம் போட்டுட்டு வந்து வேலை செஞ்சுட்டு போவாள். அந்த டைமில் அங்கே இருக்க ஒரு பையன் அதை பார்த்துருவான். ஸோ அந்த பையனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பையன் ஃபஸ்ட்டு பார்க்கையில் இந்த பையனை வந்து இந்த பையன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு சும்மா என்ன சொல்கிறது, சின்ன பையன் மாதிரி பண்ணிகிட்ருக்கான், சண்டை போட்டுட்ருக்கான், கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 2 இடத்துல வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. 2 இடத்துல வந்து எவ்வளோ ஒரு அன்கண்டிஷ்னல் லவ்வாக இருக்குது, அது எவ்வளோ யதார்த்தமான ஒரு பையன், அதனால தான் இவன் இப்படி இருந்தானோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு இந்த படம். ஸோ மரண் இது யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கலாம் அதிலே. ஸோ இதெல்லாம் தான் வந்து மூவிஸ் நான் பார்த்தது. அடுத்து வந்து இப்போயே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ நான் ஒரே வீடியோவாக தான் அப்லோட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து அனிமி ரேண்டமாக தான் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இதுவும் அனிமியும் எனக்கு அந்த மூவிஸ் தந்த அதே ஃபீல். என்னென்னா ஜாலியாக இதமாக தூங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு தாளாட்டுற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் நம்ம தூங்க மாட்டோம், அழகாக மூவியை பார்த்துட்ருப்போம், அதான் நடக்கும். ஸோ அனிமி என்னென்ன பார்த்தேன் அப்படின்னா இதெல்லாம் டக்குன்னு கொஞ்சம் சொல்லி, அனிமியில் வந்து நோ ஆப்ஷன், எல்லாமே பாருங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான், யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கீக்கி டெலிவரி சர்வீஸ் பார்த்தேன். அது புக்கு இருந்தது ஆக்சுவலாக. அந்த புக்கை பார்த்து தான் சரி இந்த மாதிரி சீரீஸ் இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், மூவி இருக்கே இது எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி பார்த்தது. அண்ட் ஒரு அனிமேஷன் மூவி ரியோ பார்த்தேன், ரியோ 1 and 2. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியோ போட்டு காட்டலாம். அண்ட் வேறு மை நெய்பர் டொட்டோரோ, ஓ மை காட், 5 ஸ்டார். இன்றைக்கே நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கள், பயங்கர சூப்பரான ஒரு படம். அனிமி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மை நெய்பர் டொட்டோரோ. இதில் இன்னொரு மூவி நான் ஆட் பண்ணவே இல்லையே, நான் எப்போ பார்த்தேன்னு தெரில. இந்த மேபி மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரில. 2 படம் அனிமி பார்த்தேன். ஒன்று வந்து ரொம்ப ஸ்பிரிட்டடாகவே, இன்னொன்று ஃபயர்ஃப்ளைஸ்ன்னு நினைக்கிறேன் அது பேர். அதுவும் பயங்கரமான படம், ஃபயர்ஃப்ளைஸ். இதில் இந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கும் மேபி நிறைய நான் பார்த்தேன். ஸோ மை நெய்பர் டொட்டோரோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்கணும். அனிமியே நீங்கள் இது முன்னாடி பார்த்ததெல்லாம் அப்படின்னா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய படம் அனிமி மை நெய்பர் டொட்டோரோ. அடுத்து போனியோ வந்து ஒரு மீன், அது ஹியூமனாக மாறும், அதுக்கப்புறம் அது நிறைய மேஜிக் பண்ணும். அது ஒரு சூப்பரான, அதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ண படம் போனியோ, அதுவும் சூப்பராக இருக்கும். போனியோ, மை நெய்பர் டொட்டோரோ, இது 2 மஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்பிரிட்டடாகவே அதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய பார்த்தனா என்னன்னு தெரியல, இதில் நோட் பண்ணாத பார்த்தோன்னே தான் மிஸ் பண்ணிட்டனோ என்னமோன்னு தோணுது. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ரி. நான் எப்படி இந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளே போனேன்ற விஷயமே எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ ஒரு வாரமாக டெய்லி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்ருக்கேன். அது என்னாலே நம்ப முடியல, பட் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நான் என்னென்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன்.
கேவ் ஃபார் ஃபர்காட்டன் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி. இது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 15,000 வருஷமா 30,000 வருஷமா எவ்வளோ வருஷம் மறந்துடுச்சு, நான் வருஷம் சொல்கிறேன். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேவுக்குள்ளே வரைஞ்சி வச்ச டிராயிங் இன்னும் அப்படியே இருக்கும். அதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அது நேற்று வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கும். அந்த டிராயிங்லாம் பார்த்தா ஏதோ ஆர்டிஸ்ட், இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் எப்படி வரைவாங்களோ அந்த மாதிரி சூப்பராக வரைஞ்சிருப்பாங்க. 3D டைமென்ஷன்லலாம் வரைஞ்சிருப்பாங்க. எந்திரிச்சு ஓடுற மாதிரிலாம் வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் அப்போ எப்படி ஓடுற மாதிரி, இப்போ ஒரு மாடு ஓடுதுன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ எடுத்து வச்சு பாஸ் பண்ணி வரைஞ்சி மாற்றுவோம். ஆனால் அன்றைக்கே வந்து மாடு ஓடுற மாதிரிலாம் வரைஞ்சிருக்காங்கன்னா அது வந்து இமேஜினே பண்ண முடியாது. அந்த கேவ் வந்து நேச்சராகவே என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால், அது மூடப்பட்டிருக்கு. ஓகேவா, மூடப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. இத்தனை வருஷம் கழித்து யதார்த்தமாக அந்த பக்கம் போய் கேவை அந்த வழியாக போகையில் இங்கே பெரிய கேவ் இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்கே ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப அங்கே பிடிச்சது என்ன தெரியும், ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு பாத்வே போட்டு வச்சுருக்காங்க. அதில் மட்டும்தான் நடக்க முடியும். மற்ற எந்த பக்கமும் நம்மளோட காலை கூட நம்ம வைக்க விட மாட்டாங்க. நமக்கு பார்க்கும்போது ஆன்னு நம்ம பார்த்துட்ருக்கலாம் உட்காந்து, இது எப்படி நடந்திருக்கும், இது எப்படி இத்தனை வருஷம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வேறு எதுவுமே நம்ம மண்டைக்குள்ளே ஓடவே ஓடாது. ஸோ நேச்சர் எப்பயுமே நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண மறந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரி எனக்கு ரிமைண்ட் பண்ணுச்சு. பேசாமல் இந்த டாக்குமெண்ட்ரி மூவின்னு அனிமின்னு தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கலாம் போல். ஃப்ரிடா அவங்க ஃபுல் நேம் மறந்துடுச்சு. அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஆக்சிடெண்ட் ஆனதில் அவங்க ஸ்பைனல் கார்டில் நிறைய பக்கம் வந்து ஃப்ராக்சர், நொறுங்கி போயிடும் எலும்பு. அதனால் அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டு சுற்றி தொங்க விட்ருவாங்க 3 மாதத்துக்கு. அது எப்படி அதெல்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. அப்போ யாரும் நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க, நமக்கு பேச யாரும் இருக்க மாட்டாங்க, 4 செவுரு மட்டும்தான் இருக்கும். அவங்களால அசையக்கூட முடியாது, அசைஞ்சால் அவ்வளோ தூரம் வலிக்கும். இப்படிலாம் ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து ட்ராயிங்லாம் வரைய ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அதில் ரொம்ப ஒரு பீக். நமக்கு இந்த ட்ராயிங்கை பற்றிலாம் நமக்கு அதிகம் தெரியாது. ஆனால் வாட் ஐ அட்மையர்ட் இஸ், அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கா, சர்வைவ் ஆகணுன்ற அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்திருக்கா அப்படின்றது வந்து ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். சில நேரத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சாகிறதே மேல் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட முதுகு எலும்பெல்லாம் நொறுங்கி போய் அந்த எக்ஸ்ரேஸ்லாம் காட்டுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் அழகான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க ரியல் லைஃப்பில் அந்த இன்சிடென்ட்ஸையும் காட்டும்போது இன்னும் நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் காட்டும் போது பயங்கரமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரமாக நான் பார்த்த டாக்குமெண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டால், சேசிங் கோரல்ஸ். இது எதுக்கு இந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டால், என்னமோ தெரில, திடீர்னு கடல் மேலேயும் ஃபஸ்ட்டே கடல்னால் ரொம்ப பிடிக்கும். திடீர்னு என்னமோ தெரில ரொம்ப அதிகமாக கடல், இந்த ஸ்கூபா டைவிங்கு, ஸ்விம்மிங்கு, அந்த ஸ்நாக்லிங்கு, போய் உள்ள எல்லாத்தையும் போய் அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறது, ஆல்ரெடி எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். இன்ஸ்டாகிராமில் சும்மா 4 பார்த்தா 100 வரும்ல, அந்த ஃபீட் எடுத்தாலே அந்த மாதிரி. இப்போ என் ஃபீடை திறந்தால் வெறும் ஸ்கை ப்ளூ கலர் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த 15 செகண்ட் எனக்கு பத்தலை. அதனால் என்ன பண்ணேன், சரி வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணல. அதுவும் அந்த ஃபீட்லேயே வந்துருச்சு ஒரு 5 மஸ்ட் இஃப் ஸ்கூபா டைவராக நீங்கள் பார்க்க வேண்டிய 5 திரைப்படங்கள் அப்படின்ற மாதிரி சஜஷனில் வந்ததில் சேசிங் கோரல்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அதை பார்த்த உடனே நான் இத்தனை நாள் உலகம் உயிரோடு இருக்கணும்னா செடி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட முக்கியமானது கோரல் ரீஃப்ஸ் அப்படின்றது வந்து அதை பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது. ஏன்னா கோரல் ரீஃப்ஸ் நம்ம நினச்சிட்ருக்கோம் நிலம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடலும் நல்லா இருந்தால் தான் நிலமும் நல்லாயிருக்கும். கடலை பேஸ் பண்ணி தான் அந்த எக்கோசிஸ்டமே ஸ்டார்ட் ஆகுது, முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிறப்ப அந்த எக்கோசிஸ்டமோட பேஸில் கோரல் ரீஃப் தான் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த குட்டி மீன்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா கோரல் ரீஃப்குள்ளே போய் தான் தப்பிக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி மீன் தப்பிக்கணும் அப்படின்னா கோரல் ரீஃப் வேணும். ஆனால் அந்த கோரல் ரீஃப் செத்து போகிறதுக்கு 1 வாரம் அந்த சீயோட கிளைமேட் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா போதுமா, அது எல்லாமே ப்ளீச் ஆகிடும். அந்த வெள்ளை கலரில் நம்ம கடலோரத்தில் எல்லாம் கிடப்போம்ல கோரல் ரீஃப்ஸ் எல்லாம், எலும்புக்கூடு மாதிரி அந்த மாதிரி கலரில், அது எல்லாமே செத்து போன கோரல். இந்த மாதிரி ரொம்ப இடம் ப்ளீச் ஆகிடுச்சு, கோரல்லாம் ப்ளீச் ஆகிடுச்சுன்ற மாதிரி அதை பற்றின ஒரு ஸ்டடி போட்டிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கடுத்து என்னென்னா மை ஆக்டோபஸ் டீச்சர். ஓ மை காட், நான் ஃபஸ்ட்
உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது முடியும் நான் பார்த்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் போய் மை ஆக்டோபஸ் டீச்சர் பாருங்கள். நான் திரும்ப கூட எனக்கு அது பார்க்கணுன்னு தோணுது. ஒரு ஆக்டோபஸ், இப்போ ஒரு ஃபீமேல் ஆக்டோபஸோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் 2 வருஷம் 3 வருஷம், 1லேருந்து 2 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க ஒரு பர்சன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் 1 வருஷம் வந்து அந்த ஆக்டோபஸை ட்ராக் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். வேறு ஃபீல். நீங்கள் போய் அந்த இதை பாருங்கள். நான் எதுவுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. சச் அ குட் டாக்குமெண்ட்ரி. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய டாக்குமெண்ட்ரி. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே போய் பாருங்கள். கடல், இன்கேஸ் கடல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய் நீங்கள் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஆன் பண்ணி மை ஆக்டோபஸ் டீச்சர்னு டைப் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. அடுத்து வந்து டீப்பஸ்ட் ப்ரீத்து. நமக்கு இந்த கடலுக்குள்ளெல்லாம் நீச்சல் அடிக்கிறா, நமக்கு ஸ்கூபா டைவிங் தெரியும். பின்னாடி ஒரு சிலிண்டரை மாட்டிட்டு போய் உள்ளே போயிட்டு வருவாங்க. இன்னொன்று ஸ்நார்க்லிங் தெரியும். நம்ம மூக்குக்கும் கண்ணுக்கும் மட்டும் மறைச்சி ஒரு இது மாட்டி இங்கே ஒரு ஓஸ் இருக்கும். நம்ம மேலே மிதந்துட்டே கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த ஓஸ் வழியாக மூச்சு விட்டுக்கலாம். இன்னொரு ஃப்ரீ டைவர்ஸ்ன்னு இருக்காங்களாம். எனக்கு சத்தியமாக இந்த ஃப்ரீ டைவர்ஸ் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க மூச்செல்லாம் டம் கட்டி உள்ளே போயிட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், ஃப்ரீ டைவர்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அதில் ஃப்ரீ டைவிங், ஃப்ரீனா ஃப்ரீயாக டைவ் அடிக்கிறது இல்லை, அந்த டைவர்ஸ் பேரே ஃப்ரீ டைவர்ஸ் தான். ஒரு நல்ல ஆழமான இடத்துக்கு போயிட்டு அங்கே கப்பல்லேருந்து ஒரு போட்லேருந்து பக்கத்தில் கீழே வந்து ஒரு கயிறு இறக்கிட்டு டைவ் அடிக்கணும் மீன்ஸ் அந்த ஆழத்துக்கு போயிட்டு வரணும். ஓகேவா? மூச்சு தம் கட்டிட்டு ஆழத்துக்கு போயிட்டு வரணும். இதில் அச்சீவ் ரெக்கார்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 103 மீட்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 103 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப நான் வந்து டிவியில் பார்த்தேன். எனக்கு டிவியில் பார்க்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த கடலுக்குள்ளே போகிறப்ப அவங்க ஹார்ட் பீட் மட்டும்தான் கேட்குற மாதிரி, அந்த ஒரு எடிட் பண்ணாங்களா என்னன்னு தெரில, அந்த ஹார்ட் பீட் மட்டும் கேட்கும். அவங்க கடலுக்குள்ளே போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு மூச்சு அடைச்சி நம்ம திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டே இருப்பாங்க. சரி, 100 மீட்டர்னால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, திருவள்ளுவர் சிலை எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு பார்த்தா 40 மீட்டர்னு சொல்கிறேன். 41 மீட்டர். திருவள்ளுவர் சிலை 41 மீட்டரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், 100 மீட்டர்னால் எவ்வளோ பெருசு இருக்கும். 100 மீட்டர் போயிட்டு வருவாங்க மூச்சு தம் கட்டிட்டு அப்படின்றப்ப, ஓ மை காட், அது நீங்கள் பார்க்குறப்ப வேறு பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி. அது ஒரு செம்ம ஃபீல். அது கொஞ்சம் ஹார்ட் வார்மிங்காலாம் இருக்காது, அது கொஞ்சம் டெரிஃபையிங்காக. அதை பார்த்ததுக்கப்புறம் இனி நீ கடலுக்கு போகணுன்னு ஏதாவது ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி கொடுத்த டாக்குமெண்ட்ரி அது. பறந்து போ படம் பார்த்துருக்கேன், அது சொல்ல மறந்துட்டேன். பறந்து போகும் ஒரு நல்ல படம். ஓகே, அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுறப்பே இது ஒரு சாதாரண படம், இயல்பான படம் அப்படின்னு சொன்னனால கரெக்டாக அதே மாதிரி சாதாரண இயல்பான படமாக தான் இருக்கும். இது ஹேக் யுவர் கட், த சீக்ரெட் ஆஃப் யுவர் கட், ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட்ரி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும், நம்ம வயிற்றில் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும், விதவிதமாக வெரைட்டியாக மைக்ரோப்ஸ் இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தியராக இருக்க முடியும். அப்போ நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஃபுட்டு, உணவு, பொருள் கிடையாது, உணவு. இப்போ வெஜிடபிள்னால் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கணும். அந்த பல்ஸ்னால் அந்த தானிய வகைகள்னால் எல்லா தானிய வகைகளும் எடுத்துக்கிட்டால் தான் எல்லா மைக்ரோப்ஸும் நம்ம வயிற்றில் இருக்கும். நிறைய எல்லாமே இருந்தால் தான் அது ஒரு அழகான எக்கோசிஸ்டம் ஆகும். நிறைய டைவர்சிட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம வயிற்றில் இருக்க மைக்ரோப்ஸ்க்கு. டைவர்சிட்டினா என்ன? விதவிதமாக இருக்கணும். விதங்கள் கம்மியாக ஆக தான் நமக்கு வந்து உடம்புல பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய சொல்கிறாங்க. இது போய் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். அடுத்து பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி. இது டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் தான். பை நவ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். ஓ மை காட், இவ்வளோ தூரம் நம்ம முட்டாள்தனமாக இருந்திருக்கோமா அப்படின்றத வந்து அதை பார்த்தப்ப தான் தெரிஞ்சது. நம்ம பாட்டில் நிறைய பொருள்லாம் வாங்கி போட்டுட்டே இருப்போம். அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ முடியும் அப்படின்னு கேட்டால், அதை எல்லாத்தையும் அந்த பிராண்டுக்கு சென்ட் பண்ணுற முடியும். பிராண்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன வேணால் இருக்கட்டும், கேஜெட்ஸாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்லேருந்து அந்த கம்பெனிக்கு எப்போ போதோ அந்த பிராண்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த பிராண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரீட்டெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணதோட அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு. ரீட்டெயிலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை எல்லாத்தையும் செல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நமக்கு வேணான்னா நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை நிறைய இருக்குது யூஸ் பண்ணலன்னா
தூக்கி போட்டுரும். ஓகே, மேனுஃபேக்சரிங்கில் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்க முடியும், ரெஸ்பான்சிபிலிட்டி மேனுஃபேக்சரர்ஸ். பிராண்டுக்கிட்ட இருக்க முடியும், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மக்கிட்ட இருக்க முடியும், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம தூக்கி போட்டதுக்கப்புறம் இந்த உலகத்தையே நம்ம வந்து குப்பையாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கன்சியூமர்ஸ் அதிகம் ஆகிட்டே இருக்காங்கன்னா அவங்க திங்ஸ் வாங்குறது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அது எந்த சுச்சுவேஷன்லையும் இண்டஸ்ட்ரி ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை மணி. லாங் டேர்மில் இது வந்து என்ன ஒரு காசை க்ரியேட் பண்ணும் அப்படின்றத பற்றி யோசிக்கிறது இல்லை. பிராண்ட்ஸும் கம்பெனிஸும் நமக்கு அளவுக்கு அதிகமாக மக்களை தாண்டி அதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவுண்ட்லாம் சொல்கிறாங்க. இத்தனை லட்சம் ட்ரெஸ்ஸு, இத்தனை லட்சம், இது ஒரு பர்சனுக்கு அப்போ கேல்குலேட் பண்ணால் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது அது ஒரு நிமிஷம் நம்ம எச்சி முழிங்கணும். ஐயோ இவ்வளோ ஹியூமன்ஸை தாண்டி அங்கே வந்து எல்லா திங்ஸும் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கெலாம் இப்போ எங்கே இடம்? நமக்கே இடம் பத்தாமல் இருக்குது. இதில் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே போடுறது? எரிக்கணும், புதைக்கணும். இன்னும் அதிகமான அந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா அண்ணுக்குள்ளே போட்டு அது என்ன சொல்லுவாங்க, மக்கி போயிடுச்சுன்னா சரி, மக்கி போகலைன்னா அது மறுபடியும் இன்னொரு பெரிய சைக்கிள் ஆஃப் டிசாஸ்டரை கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தோன்னே நீ கொஞ்சம் பொருள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இதுக்கு கண்டினியூவாக என்னாச்சு அப்படின்னு கேட்டால் மினிமலிசம் இது பார்த்தேன். அது ஒரு ஆவரேஜான ஒரு டாக்குமெண்ட்ரி. எதனால் எனக்கு ஆவரேஜாக தோணுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த கான்செப்ட் ஆல்ரெடி தெரியும். அதை தாண்டி எனக்கு இதில் அதிகம் எதுவும் சொன்ன மாதிரி இல்லை. அது ஒரு ஓகேயான ஒரு டாக்குமெண்ட்ரி. நிறைய பொருளை கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சைக்காலஜியில் கூட அந்த எஃபெக்ட் பேர் மறுபடியும் மறந்து போச்சு. ஆப்ஷன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்க நம்மளோட டெசிஷன் மேக்கிங் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். நிறைய கம்பெனிஸோட சிஇஓஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வருவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் பிளாக் தான் கெத்து அப்படின்றத தாண்டி பிளாக்கை மட்டும் வச்சுட்டோம்னா நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு சூஸ் பண்ணுன்ற அவசியம் வரும். கம்மியாக இப்போ எல்லாமே பிளாக்கில் இருக்குன்னா ஏதோ ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு போயிடும். இது வேறு எப்போ ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இன்கேஸ் நமக்கு யூனிஃபார்ம்லாம் இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் டேயில் நம்ம அதிகம் திங்க் பண்ண வேண்டியதில் காலையில் எழுந்திரிச்சோடனே யூனிஃபார்ம் போட்டு போயிடும். யூனிஃபார்ம் இல்லாத டேஸில் எந்த ட்ரெஸ் போடுறது திங்க் பண்ணுவோம். கேர்ள்ஸ்னால் ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி திங்க் பண்ணுறப்ப டெசிஷன் மேக்கிங்கை நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம பிரெயினோட நிறைய எனர்ஜிஸாக அதுக்கு வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், சிஇஓஸ்லாம் அவங்களோட டெசிஷன் மேக்கிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையும் தள்ளி போட்டுருவாங்க. இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், எக்ஸிபிஷன்லாம் ஊறுகாய் வச்சுருப்பாங்க. ஒரு டேஸ்ட்டு பாருங்கள், இந்தாங்க டேஸ்ட்டு பாருங்கன்னு கொடுப்பாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். 10 டேஸ்ட்டு பார்த்துட்டு எது சூப்பராக இருந்ததுன்னே நமக்கு தெரியாது. இதில் என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷன்ஸ் அதிகம் ஆக ஆக நம்ம பிரெயின் வந்து டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மினிமலிஸ்டிக்காக இருக்கிறது நம்ம பிரெயினுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டுக்கு அண்டரில் தான் இது வரும். ஸோ இதுதான் நான் பார்த்த டாக்குமெண்ட்ரிஸ், வீடியோஸ். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் இந்த மந்த்து பிட்வீனில் போட்டேன் அப்படி, இயருக்கு எண்டில் போடாமல் இப்போ போட்டேன் அப்படின்னா, இப்போயே வந்து 48 நிமிஷம் ஆயிருக்கு. எடிட் பண்ணுறப்ப மினிமம் ஒரு 40 நிமிஷமாவது வந்துடும். 40 நிமிஷம் வீடியோ இன்னும் இயர் எண்டில் போட்டிருந்தேன் அப்படின்னா உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருப்போம். இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் பிளான் பண்ணி வந்துடுறேன். கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 வீடியோவாக கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த டைம் நான் ஸ்ப்ளிட் பண்ண நான் விரும்பலை. நான் அது ஏதோ எனக்கு தோணலை, ஒரே வீடியோவாக இருக்கட்டும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து பாருங்கள். ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். மை நேபர் டொட்டோரோ கண்டிப்பாக பாருங்கள். அண்டு மை ஆக்டோபஸ் டீச்சர் கண்டிப்பாக பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது ரெண்டுமே. கேஸ் இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். மூவிஸ்னால் கொஞ்சம் மைண்ட் செட் வேணும், அது அப்போ தான் பார்க்க முடியும். டாக்குமெண்ட்ரி இப்போ வந்து டாக்குமெண்ட்ரி பார்க்குற வைப்பில் இருக்கனால இன்கேஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக ஏதாவது டாக்குமெண்ட்ரிஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நானும் போய் நெக்ஸ்ட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். என்ன தெரியுமா, அதையும் காமிக்கிறேன். ஹவுல்ஸ் மூவிங் கேஸ்டல் அப்படின்ற ஒரு அனிமியும், பாய்சன்ட் த டர்ட்டி ட்ரூத் அபவுட் யுவர் ஃபுட், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பாதி தான் பார்த்தேன், அதுக்கு மேலே பார்க்க முடியல. என்னென்னா ஈகோலி அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. அது வந்துச்சு, ஐயோ வேண்டாம், 50 ஆயிடுச்சு. ஓகே, அந்த ஈகோலி பற்றி நான் நெக்ஸ்ட்டு இயர் எண்டில் வீடியோவில் சொல்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பாய். எப்படி நான் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன்னே தெரில.